இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக வந்து மயிலெலாம் பெருசாகிடுச்சு. நல்லா அழகாக ஜாலியாக விளையாடுதுங்க மயிலெலாம். கோழி சண்டை பார்த்துருப்பீங்க, மயில் சண்டையை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஆண் மயில் தொகையை விரிச்சிட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்கனால அது தொகையை விரிச்சிட்டு நிற்கிது, அதனால் வந்துட்டு நமக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடக்குது. ஏன்னா ஒரே ஒரு ஆண் மயில் 4 பெண் மயில் இருக்குங்க. அதனால் அந்த 4 பெண் மயிலுக்கும் நடுவில் வந்துட்டு சண்டை வருது, யார் அப்படின்னு. இப்போ யார் வந்துட்டு எந்த மயில் கூட ஜோடி சேர போகிறாங்கன்றதான் இப்போ வந்துட்டு சண்டே. ஆக்சுவலாக பார்க்கலாம் யார் ஜெயிச்சு ஆண் மயில் கூட சேர போகிறாங்க. இது என்ன நோக்கி ஓடியாருது ஆண் மயில். ஆண் மயில் என்னன்னா யாராச்சும் வாங்கடா எனக்கு ஜோடியான்ட்டு அது நிற்கிது. இது பெண் மயில் என்னென்னா இந்த சைடில் இப்படி வந்துருச்சுங்க. முருகா முருகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மயில் இருக்குது, ஏகப்பட்ட மயில் இருக்குது. நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது வந்து என் ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இத்தனை மயில் இங்கே இருக்குதுன்னு. நான் எப்போயுமே இந்த ஒரே ஒரு ஆண் மயில் ஒரே ஒரு பெண் மயில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அது மரத்து மேலே நிற்கும். நானும் சரி ஏதாவது சாப்பிட ஏதாவது வைப்பேன், வருங்க சாப்பிடுங்க போயிடுங்க. ஆனால் இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இத்தனை மயில் வந்து அது குஞ்சு போட்டு இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கு. இத்தனை நாளாக எனக்கே தெரியல. அங்கே பாருங்கள் எத்தனை மயில் குஞ்சுங்க இருக்குது பாருங்கள். அது எல்லாமே மயில் தான். இப்படியோ ஒரு 5, 6, 7 மயில் இருக்குது. 8 மயில், இந்த மயிலையும் சேர்த்து 8 மயில் இருக்குது. அதுங்க அவ்வளோ அழகாக இங்கே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு கடவுளோட ஒரு இது தான், இதெல்லாம் ஒரு அதிசயம்தான்.